அவனே ஓகே. டேபிள் குடுத்துட்டான். நாம இந்த டேபிள் போக மாட்டோம். இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அவனே டேபிள் குடுத்துட்டான். டேபிள் குடுத்துட்டான்னா எப்படி போடுவீங்க? 5 variable velocity distribution given the below. P of x is less than 1. P of y is less than or equal to 3. இது வந்து less than or equal to இது given the conditional probability கேட்டுக்கிறான். அண்ட் ரெண்டையும் ஆட் பண்ணும்போது 4 வரதுக்கு உண்டான பாசிபிள் லெஸ் than or equal to 4 வரதுக்கு உண்டான பாசிபிள். ஸோ லெஸ் than or equal to 1 அப்படிங்கும்போது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு என்ன பண்ணுவீங்கன்னா P of x வேல்யூ கண்டுபிடிச்சுக்கணும். P of x ரோ வைஸ் வேல்யூ, P of y வந்து காலம் வைஸ் வேல்யூ. ஃபர்ஸ்ட் இதை நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? கண்டுபிடிச்சலாமா? ஆட் பண்ணி போடுறது தானே. ஆட் பண்ணி ஓ சொல்லுங்க. எல்லாமே 32 தான் இருக்குது. ஆட் பண்ணா என்ன வரும்டா கண்ணு? 1, ம். 3, 5, 8 8 by 32 எஸ் சார். ஏபி 32. இது ஆட் பண்ணா 1, 2, 2 3, 4, 5, இது 16 6. பாத்தீங்க. இது 2 by 16, இது 2 by 16, இது 2 by 16, இது 2 by 16. அப்ப எத்தனை 2 வருது? 1, 2, 3, 7 by 4. 8, 10 by 16 2. இது எல்லாமே 2 by 16 11. 1, 2, 3, 4. ஆ. 4 into 2 8. 8 plus 2 10. கரெக்ட்டுங்களா? ஓகே சார். அப்ப இது 20 by 32 போட்டுக்கலாமா? ஏன்னா 32 இருக்குது. இடமா 32 மாத்திக்கங்க. ஓகே சார். இங்க பார்த்தீங்கன்னா 64 ஆயிடுச்சு. இங்க பாருங்க இதெல்லாம் 64 ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ண போறீங்க? இது 64 ஆயிடுங்க. அப்ப 2 by 64 இது 2 by 64. அப்ப என்ன கிடைக்கும்? 2, 4, 5 கரெக்ட்டுங்களா? 2, 4, 5, 6, 8. அப்ப என்ன கிடைக்குது? 8 by 64ன்னு வருது. 8 by கரெக்ட்டுங்களாம்மா? 64. எஸ் சார். இப்ப என்னன்னா, எது பெரிய நம்பரோ அந்த பெரிய நம்பருக்கு மாத்திக்கணும் டினாமினேட்டர்ல. இது 64 இருக்குது. அதனால இதையும் நான் 64க்கு மாத்துறேன். அப்ப என்ன கிடைக்கும்? 16 by 64. இது என்ன கிடைக்கும்? 40 by 64 64. 64. இது வந்து 8 by 64. இது 64. மூணையும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும்? 64 by 64 வந்தா கரெக்ட் என்ன தப்பு. சரிங்களா? எவ்வளவு கிடைக்குது? ஓகே சார். 56, 64. ஓகே. 64 by 64 வந்துருச்சு. சரியாப்பா? ஓகே சார். சரி அதே ஐடியா வந்து இங்க அப்ளை பண்ணுங்க. ஈயா அதாவது பி ஆஃப் ஒய்க்கு. பி ஆஃப் ஒய்க்கு அப்ளை பண்ண என்ன நடக்கும்? 3 by 32. ஓ சூப்பர் வெரி குட். 3 by 32. ம். Again 3 by 32. சூப்பர் வெரி குட். 3 by 32. இதெல்லாம் 64க்கு மாத்துங்க. இது வந்து 2 by 32. சாரி 2 by 64. 2 by 64. இது எத்தனை பண்ணா 8. அப்ப 8 by 64 கரெக்ட்டா? 8 by 64. ஓகே. அப்ப என்னாச்சு? 11 by 64 எஸ் சார். அதே ஐடியாக்கு மாத்துங்க இது. இது என்ன கிடைக்கும்? 4 by 64. இது 4 8 by by 64. 4 by 64. இது வந்து 8 by 64. அப்ப 12, 13 எஸ் சார். ம். இதை சொல்றேன். இது 64க்கு மாத்திருங்க. சரி ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணுங்க அப்புறம் மாத்திக்கலாம். 10 by 64 சார். எவ்வளவுப்பா? 10 எஸ் சார். 10 by 64. இதுல கண்ணு 6, 14, 16 எவ்வளவு வருது கண்ணு? செக் பண்ணிக்கங்க. எஸ் சார். அப்ப எண்ட் ஆஃப் ரிசல்ட் எழுதிக்கங்க. இதுதான் எண்ட் ஆஃப் ரிசல்ட் வருது. இது ஆட் பண்ணா நம்மளுக்கு வந்து 64 by 64 வருதா பாருங்க. இல்ல சார் 60 தான் வருது. மிஸ் ஆயிருக்கும் பாருங்க. 2 டைம் 6 வருது. 6, 12, 23, 23, 23, 33, 36, 36, 36, 46, 56, 62 வருது. ஏதாச்சும் மிஸ் ஆகிடுது நம்ம ஆட் பண்ணது ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிக்கணும். இது வந்து 2 இது வந்து என்னவோ 4 ஆகும்ல. இது 64 பண்றாங்கல்ல. 64 இது 4 தானே வரும். அப்ப இது 4 இது வந்து என்னவோ இது வந்து 2. அப்ப 6 by 64 கரெக்ட். அப்ப இது 6 by 64 கரெக்ட். இங்க நடக்குது இது 2 இது வந்து 8 1 8 7 by 1 64 கரெக்ட். 4 இது எவ்வளவு கிடைக்கும்? 8 4 12 8 11. 12 12 1 13 13 by 64 கரெக்ட்.
அப்போ என்னது இது வந்து 2 2ன்னா 4 again இது 4 8 12 இங்கே 12 மிஸ் ஆகுது பாருங்க இது 2 தானே Yes, 2 sir. into 2 4 தானே இது 4 இது வந்து என்ன ஆகும் இது 8 ஆகும் 4 plus 2 8 12 அப்போ இது வந்து 12 by 64 அப்போ வந்து செகண்ட் Okay, sir. 12 by 64 அப்போ 64 by 64 இன்னொரு ஆட் பண்ணிக்கங்க 12 23 33 12 எவ்வளோ கிடைக்கும் 33 36 36 48 64 ஓகே அப்போ 64 by 64 வந்துச்சு ஓகேங்களா ஒன்று நைஸ் கரெக்டாப்பா Yes, sir. அப்போ அது தனித்தனியாக எழுதிக்கங்க அதாவது எக்ஸு ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸு ஒய் ப்ராபர்ட்டி ஆஃப் ஒய் இது தனித்தனியாக எழுதிட்டு தான் ஓரளவுக்கு ஈஸியாக இருக்கும் எந்தெந்த கொஸ்டின் போகிறதுக்குன்னா 1 2 ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா அப்போ Okay, sir. எக்ஸோட வேல்யூ என்ன 0 1 2 அதோட கரஸ்பாண்டிங் ப்ராபர்ட்டி 16 by 64 40 by 64 and 8 by 64 8 by 64 இவன் என்ன கேட்குறான் ப்ராபர்ட்டி ஆஃப் வேல்யூ எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுங்கிறான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று என்ன பண்ணுவீங்க என்ன மீதி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்றுனா இது ரெண்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுவீங்க இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் நம்மள அதுதான் வேல்யூ சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் இது 16 plus 40 56 divided by 64 சரிங்களா Okay, sir. இப்போ ஒய் வேல்யூ கேட்குறான் ஒய் வேல்யூ பாருங்க எவ்வளோ இருக்குதுன்னு 1 2 3 4 5 6 ஸோ ஒன்னோட வேல்யூ என்ன இங்கே இருக்கு பாரு கீழே இருக்கிற வேல்யூ எழுதணும் 6 by 64 6 by 64 11 by 64 13 by 64 12 by 64 16 by 64 16 by 64 6 by 16 by 60 இப்போ அவன் கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீங்கிறான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் த்ரீ என்ன பண்ணுவீங்க இது மூணு வேல்யூ ஆட் பண்ணுவீங்க கரெக்டுங்களா இந்த மூணு வேல்யூ ஆட் பண்ணது 6 6 12 12 ப்ளஸ் 11 23 by 64 23 by 64 64. இதில் என்ன டவுட் இருக்குதா கண்ணு இல்லைங்க சார். சரி அடுத்தது என்ன கேட்குறான் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன்று எக்ஸ் ஒய் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு த்ரீ ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா கண்டுபிடிங்க பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று என்ன எதை வச்சு ஒய் ஈக்குவல் டு நிறைய வேல்யூ இது கண்டுபிடிக்கணும் இதுக்கு நீங்கள் ஹோம்ஒர்க்காக பண்ணுங்கள் ஐடியாவோட கொடுத்துட்றேன் ஏன்னா எத்தனை வேல்யூ கண்டுபிடிக்கணும் கற்றுக் கொடுத்துறோம் பார்த்துங்க எக்ஸ் ஈக்குவல் டு என்ன ஸ்டார்டிங் ஜீரோன்னு இருக்குது பாருங்க லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு என்ன ஜீரோன்னு இருக்குது அப்போ என்ன பண்ணுறீங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு ஒன்று ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் எது வரைக்கும் போட சொல்லிக்கிறேன் 3 வரைக்கும் போட சொல்லிக்கிறேன் நல்லா பாருங்க அப்போ என்ன பண்ணுங்க எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 2 1 2 1 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ கமா ஒய் ஈக்குவல் டு 1 சரி 3 கரெக்டுங்களா இது ஜீரோ வச்சு போட்டோம் அடுத்து என்ன பண்ணுவீங்க 1 வச்சு போடுவீங்க கரெக்டுங்களா அப்போ ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 2 ப்ராபர்ட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு எவ்வளவு 3 3. புரியுதாப்பா எத்தனை வேல்யூ 1 2 3 4 5 6 வேல்யூ கரெக்டுங்களா ஓகே. 6 வேல்யூ போட்டதை விட என்ன பண்ணணும் அவன் ஒரே இதில் கேட்டானா 3 வேல்யூ 6 வேல்யூ என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும் சரிங்களா ஓகேங்க சார். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கேட்டால் என்ன பண்ணுவீங்க ஆட் பண்ணி வேற போடணும் மறந்துடாதீங்க புரியுதா தம்பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் கேட்டால் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும் Add பண்ணி போடணும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி போடணும் இது கண்டு ஆறையும் என்ன பண்ணணும் ஆட் பண்ணி போடணும் எக்ஸாம்பிள் போட்டு காட்டுறேன் இப்போ என்னது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 1 எதனோட வேல்யூ எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 1 வேல்யூ என்னது ஜீரோ அப்போ இது ஜீரோ ப்ளஸ் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 2 அது தப்பிச்சோம் அது ஜீரோன்னு ஆயிடுச்சு அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஒய் ஈக்குவல் டு 3 64ல 2 போட்டுருங்க by 64. வெரி குட் அப்போ 2 by 64 ஓகேங்களா இங்கே கீழே அடிக்கிறேன் 2 by 64 ஃபர்ஸ்ட் வேல்யூ அடுத்த வேல்யூ மொத்தம் 3 வேல்யூ முடிஞ்சிச்சு 3 போட்டு அடுத்த வேல்யூ இங்கே இருக்குது எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 1 4 by 64 கரெக்டுங்களா 4 by 64 அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 2 எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 2 8 by 64 அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1 ஒய் ஈக்குவல் டு 3 இது என்ன again 8 by 64 சரி Yes. தப்பு பண்ணிக்கணும் 4 by 64 சார். இல்லை இது 3 தானே 3க்கு இங்கே தானே இருக்குது நான் மாற்றி போட்டேன் இது வந்து என்னது 2 டைம் 4 by 64 ஆமாம் கண்ணா 2 டைம் 4 by 64 ம்
அப்போ 6 வேல்யூ வந்துச்சு. ஆல்ரெடி 2 வேல்யூ 0, 0. அப்போ 6 வேல்யூ வந்துச்சு. Yes, sir. அப்போ இதை ஆட் பண்ணுங்க. 8, 16, 16 plus 2, 18. அப்போ 18/60 போகிறது. கரெக்டாப்பா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? Yes, sir. இது முடிஞ்சதா கண்ணு? அதே Yes, மாதிரி sir. இது கேட்டுக்கிறாங்க பாரு. இது எவ்வளவு பெருசு பாருங்க. லெஸ் than or equal to கேட்டுக்கிறாங்க. given the condition. அப்போ அதை வேற போடணுமா? Yes, sir. ஸோ அது எப்படி போடுங்க ஐடியா தெரியுமில்ல? P of x less than or equal to 1 given that y எவ்வளவு less than or equal to 3. எப்பா இவ்வளவு பெரிய வேல்யூ. பார்த்து சின்ன கால்குலேஷன் மாதிரி இருக்குது. இது 15 மார்க் கொஸ்டின், அதனால நிறைய வேல்யூ வர மாட்டேங்குது. ஸோ அப்போ இப்போ எது எது போடுவீங்க பாருங்க. ஐடியா யோசிச்சுங்க. P of x equal to 0 Equal given to 0. y is less than or equal to 3. இதில் எத்தனை கேஸ் வரும்? 0 வச்சுட்டு 3 கேஸ் வரும். கரெக்டுங்களா? அதே மாதிரி P of x equal to 1 கரெக்டுங்களா? Yes, sir. given y less than or equal to 3. கரெக்டாப்பா? Yes, sir. அப்போ இதில் 3 கேஸ். 3 கேஸ் எது? 1, 2, 3. இதில் 3 கேஸ் எது? 1, 2, 1, 3. 2, 3. இப்போ லெஸ் than or equal to கேட்டா என்ன பண்ணும்? இந்த 6 வேல்யூ ஆட் பண்ணி போடணும். கண்டுபிடிக்கிறது பார்த்தாது இது 6 வேல்யூ ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? Okay, sir. இந்த 6 வேல்யூ ஆட் பண்ணி இது எப்படி போடுவீங்க? P of x equal to 0, y equal to 1 divided by P of y equal to 1. நான் இருக்குதுங்களா அந்த Yes, கான்செப்ட்? sir. Probability of x equal to 0, y equal to 2 divided by P of y equal to 2 Yes. plus P of x equal to 0, y equal to 3 divided by P of y equal to 3. சரிங்களா? அதே ஐடியா Okay. இந்த 3 வேல்யூ கண்டுபிடிக்குது. அதே 3 வேல்யூ கண்டுபிடிச்சு இதை ஆட் பண்ணி என்ன வரும்னு சொல்லுங்க. அதான் நம்மளோட ரிசல்ட். சரியாப்பா? Okay, sir. ஸோ அடுத்தது அதை விட ஐடியா சூப்பரான கொஸ்டின். என்ன சொல்லிக்கிறாங்க? இதுக்கு ஐடியா கொடுத்துரு. இது பாருங்க. x plus y less than or equal to 4ன்றாங்க. ஐயோ அப்பா, இது எங்க போய் போடுறது? இங்க பாருங்க. பேர் பண்ணுங்க. எது எது 4ன்னு? less than or equal to 4னா எது வரைக்கும் பேர் பண்ணுங்க? இது 0ல இருந்து 2 வரைக்கும் இருக்குது. 0 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது. ஃபர்ஸ்ட் x plus y எதெல்லாம் 0ன்னு வரும்னு பார்க்கணும். இப்போ less than or equal to 4ன்னு வரும் பார்க்கணும். x plus y எதெல்லாம் less than or equal to 4ன்னு வரும்னு பார்க்கணும். சரிங்களா? Okay, sir. இப்போ இந்த 4க்கு உண்டான பாசிபிள் என்ன? 0, 0 வரலாம். 0, 0, 1 வரலாம். 0, 0, 2 2, வரலாம். 0, 0, 3, 3, 0, 1, 4. 5 வேல்யூ ஃபர்ஸ்ட்ல. ரெண்டாவது வேல்யூ என்ன கிடைக்கும்? 1, 0. இங்க 0 கிடையாது. சாரி, y ல 0 கிடையாது. கரெக்ட்டா? y ல 0னால ஃபர்ஸ்ட் கேஸ் கிடையாது. y வேல்யூ என்ன? இங்க பாரு x வேரியஸ் ஃப்ரம் என்னது? 0, 1, 2. y வேரியஸ் ஃப்ரம் என்னது? 1 ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது. 1 ல இருந்து 6 வரைக்கும் இருக்குது. கரெக்ட்டுங்களா? Okay, okay. டேபிள் நம்பர் Okay, sir. பார்த்தோம்னா கரெக்ட். Okay, sir. அப்ப ஃபர்ஸ்ட் 0, 0 போட்டது தப்பு. அதே மாதிரி இங்க 1, 0 போட்டதுக்கு தப்பு. அப்ப இதை எடுத்துருங்க. அப்ப இதை வச்சு பேர் பண்ணுங்க. என்ன இருக்குது? x ஓட வேல்யூ 0, 1, 2. y ஓட வேல்யூ என்னது? 1, 2, 3, 4, 5, 6. இதை வச்சு பேர் பண்றாங்க. லெஸ் than or equal to 6, 4 இப்போ 1. 1, 1, 1, 1, 1, 2, 1, 3. 1, 4 வராது. ஏன்னா அது கிரேட்டர் தான் ஆயிடும். கரெக்ட்டுங்களா? Yes, sir. அப்ப என்ன ஆகும்? 2, 2, 1, 2, 2, 2, 3. 2, 3 வராது. 3, 1 முடியும். ஏன்னா 2, 3னா 5 ஆயிடும். சரிங்களா? Yes, sir. அப்ப இத்தனை ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்ச எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இந்த 10 வேல்யூ ப்ராபபிலிட்டி ஆல்ரெடி அங்க இருக்குது. ஆல்ரெடி என்ன இருக்குது? இங்க இருக்குது. இந்த 10 ப்ராபபிலிட்டியோட வேல்யூ இங்க இருக்கிற 10 ப்ராபபிலிட்டியோட வேல்யூ என்ன பண்ணணும்? ஆட் பண்ணணும். ஆக்சுவலா எத்தனை வேல்யூ? 12 வேல்யூ இருக்குது. 12 வேல்யூல நம்ம 10 வேல்யூ வந்து எதெல்லாம் இருக்குதோ அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணி போடணும். 2 டைம் 4 டைம். சரிங்களா? இதுல இருக்கிற Okay, கண்டென்ட் sir. நம்ம பார்த்து ஆட் பண்ணி போடணும். சரிங்களா? Okay, sir. புரியுதுல எப்படி போடணும்னு தெரியுதுல்ல? நான் ஒரு 2 ஸ்டெப் போட்டு காட்டுங்களா? புரியுதுங்க சார். ப்ராபபிலிட்டி ஆஃப் 0, 1 பிளஸ் ப்ராபபிலிட்டி ஆஃப் 0, 2 ப்ராபபிலிட்டி ஆஃப் எல்லாமே ஆட் பண்ணி போட்டுறணும். சரிங்களா? 0, 3 Okay. ப்ராபபிலிட்டி ஆஃப் 0, 4 எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுறணும். சரிங்களா? Okay, sir. அப்போ இந்த 10 வேல்யூ ஆட் பண்ணி போட்டால் என்ன வருதோ அதுதான் இதனோட ரிசல்ட். இது 15 மார்க்கில் கேட்டுக்கிறாங்க, பார்த்துக்கோங்க. ஓ 13 மார்க் தான். 13 கொஸ்டின். அப்போ இது 13 மார்க். சரி, நீங்கள் என்ன பண்ணணும்னா மேபி 2 கொஸ்டின் தெரியும் போது மேபி வேலையே இல்லை நம்மளுக்கு இதான் போட்டோன்னா இதை போட்டுருங்க. இல்லைன்னா இதை நான் எப்படி கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணி போடணும்னு நான் கற்றுக் கொடுக்குறேன். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்.
கரெக்ட்டுங்களா? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்ல. ஆர் ஈக்குவல் டு 1 பை n இன்டு சம்மேஷன் xy மைனஸ் எக்ஸ் பார் இன்டு ஒய் பார் டிவைடட் பை சிக்மா எக்ஸ் இன்டு சிக்மா ஒய். இது எல்லா வேல்யூயும் எப்படி போடலாம்? நான் அந்த கால்குலேட்டர் மட்டும் வேற கால்குலேட்டர் மாத்துங்க. அதில் போட்டு நீங்க என்ட்ரி பண்ணிக்கலாம் கார்லேஷன். சரிங்களா? வேற கால்குலேட்டர் ஓகே. எடுத்துவாங்க. நான் ஆல்ரெடி ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னொரு கோடு ஷேர் பண்றேன். என்ன கால்குலேட்டர்? எஃப்எக்ஸ் 991 எம்எஸ் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆர் செகண்ட் எடிஷன். ஓகேங்களா? இந்த ரெண்டு எடிஷன் எது வேணா நீங்க எடுத்து வாங்கிக்கோங்க. மேபி இப்போ இருந்து உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 20 நாளைக்கு வேணும்னு சொல்லிட்டு செமஸ்டர் எக்ஸாம் முடிய வரைக்கும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அப்பதான் ஈஸியா இருக்கும். இதுல கால்குலேட்டர் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா வெறும் 3 நிமிஷம் இருந்தா போதும் நம்ம இந்த ப்ராப்ளம் முடிச்சிடலாம். பட் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 நிமிஷம் பக்கமாகுது. 20, 25 நிமிஷம் பக்கமாகும். சரிங்களா? அப்ப எந்த கொஸ்டின் ஓகே. செலக்ட் பண்ணீங்களோ அதை ஈஸியா செலக்ட் பண்ணா உங்களுக்கு ஈஸியா மார்க் கிடைச்சிடும். சரிங்களா? ஓகேங்க சார். இல்ல இப்ப நம்ம கால்குலேட்டர் யூஸ் பண்ணி டைரக்ட் வேல்யூ போடும்போது அதுக்கு ஸ்டெப் மார்க் குடுப்பாங்களா சார்? இல்ல அது